ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். நம்மளுக்கு கண் பார்வை குறைவாக உள்ளவங்களும் ஆட்டு ஈரல் எடுத்துக்கலாம். ஈரல தோரணையா இருக்கு. தோரணையா இருக்கா? வணக்கம் கட்டுறது கையால நேயர்களே. இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஈரல் மிளகு வறுவலுங்க. ஈரல் என்னமோ ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஈரல்ல அதான் கெடா ஆட்டு ஈரல். கெடா ஆட்டு ஈரலா? ஆமா, தம்பி தாங்க ஈரல் வாங்க போனாரு. ஊரை பக்கத்து போனா அவரு கை கால்லாம் நடுகள் தாங்க. போனா அவரு கை கால்லாம் நடுகள் தான். சரி, அதனால இன்னைக்கு செம்பா ஈரல் ஆட்டு ஈரல்ல பண்ணி தரேன் சென்றா என்ன சொல்லிருக்காங்க. ஆட்டு ஈரல் பண்ணி கொடுக்குறியா? ஆமா. சரி, ஆட்டு ஈரலோட விலை என்னன்னு தெரியுமா இன்னைக்கு? 1000 ரூபாண்ணா. 1000 ரூபா. அப்படிலாம் கொடுத்து உடம்ப தேத்தி அது கச்சா கொண்டு போய் ஊர்ல போய் விட்டு வருது. ஆடு மாதிரி வந்து நம்மளே முட்டுது. வளர்த்த கடை என்னைக்குமே மாறல. மாற பயதான் செய்யும். ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? எது விட்டுறதுக்கா? இப்போ நம்ம எம்மாம் சொன்ன மாதிரி ஈரல் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் டாக்டர்கள்ட்ட போய் நம்ம செக் பண்ணோம்னா இவங்க பாஷைக்கே வர, ஏன்னா இவருக்கு தானே ஈரல். டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம செக் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹீமோக்ளோபின் உங்கள் உடம்புல கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் ஆட்டு ஈரலை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கண் பார்வை குறைவாக உள்ளவங்களும் ஆட்டு ஈரல் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கும் இந்த ஆட்டு ஈரல் நம்மளுக்கு வந்து அவ்வளோ உதவியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தா இந்த மாதிரி சோர்ந்து போயிருக்காங்க பாருங்கள், உடல் பலவீனமாக இருக்குது பாருங்கள், அவங்களும் இந்த ஆட்டு ஈரலை வந்து எடுத்துக்கலாங்க. ஆனால் ஆட்டு ஈரலை நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்டு ஈரலை அளவுக்கு அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன் வீரல் விட்டுருமா? அப்படி இல்லைங்க, அதாவது அதில் விட்டமின் B12 அதாவது B12 இருக்கிறதுனால அதில் இரும்பு சத்து அதோட அளவும் நம்மளுடைய காப்பர் சொல்லுவோம் இல்லைங்களா, தாமிரம், இந்த சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க குறைவாக எடுத்துக்கலாம். குறைவாக எடுத்தால் நம்மளுக்கு நிறைவான ஒரு ஆரோக்கியம். அந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்பெஷலான மருத்துவ குணம் மிக்க ஒரு ஆட்டு ஈரல், ஆட்டு மிளகு ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். அவங்களுக்கு வெறி எடுத்துக்கிச்சு, அதனால சமையல் போறேன்னு சொல்லிட்டு போகன்றான். கறி வெறியா? அதுக்காக ஆட்டு கறி வாங்கி சாப்பிடுவோம்ல நாங்க. நாங்க ஈரல் வாங்கி சாப்பிடுறோம். கறியே 700 ரூபாய் 800 தான்டா. டெய்லி கறி சாப்பிட்டா போர் அடிக்காதா? ஓ, அதனால வித்தியாசம். அதனால இன்னைக்கு ஈரல் மாத்திட்டாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேற. ஆட்டு குடல் ஆட்டு ஈரல் வறுவலுக்கு தேவை. ஆட்டு குடல் ஈரலா? இல்லடா, ஆட்டு ஈரல் வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம்னா ஓஹோ, வெறும் வறுவல் மிளகு வறுவல். மிளகு வறுவல். ஏன்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா நம்மள சளியாக இருக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு தான் அதிகமாக இருக்குன்னாங்க. ஸோ அதனால தான் மிளகை சேர்த்து ஒரு வறுவல் செய்யும். தொண்டை கரகன்றிருக்கா? ஆமாங்க, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, காப்பர். அந்த காப்பர் சத்து அதிகமாக வேணும்னா ஈரல் தாங்க. ஆமாடா. காப்பர் நிறுத்துக்கு தெரியாது இல்லை. செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரவை. ஆடு துப்புது. தேவையான பொருள் சொல்றேன், ஆடு துப்புது. கேட்டுச்சா இல்லையா அவளுக்கு? மஞ்சத்தூள், தீச்சி வச்ச பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள், உப்புத்தூள், தனி சோம்பு, மல்லித்தூள், சோம்பா சோப்புன்றாரு. நான் என்ன சொல்றேங்க, சோம்பு தூள்னு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான், மல்லித்தூள் வண்ணத்துல தான் இருக்கும். இந்த சோம்பு தூள் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஈரல் பிடிக்காதவங்க கூட அந்த கவுச்சி வாடை இல்லாம சாப்பிடணும்னா இந்த சோம்பு தூள் தாங்க ரொம்ப அவசியம். மிளகுத்தூள், மிளகுத்தூள், காரை ஆட்டு ஈரல். அது ஒண்ணு காரைக்குடியா? காரைக்குடி தான் காரைன்றீங்க. ஆமாண்ணா, அது ஒண்ணு சொல்றாங்க, நல்லவங்கள தான் கடவுள் சோதின்னு சோதிப்பாங்கன்னவங்க. அப்பேற்பட்ட நல்லது என்ன பண்ணிட்டேன்னு தெரியல, என்ன சோதின்னு சோதிக்கிறார். உண்மையிலே ஒரே ஒரு நல்ல தாண்டா தம்பி பண்ண, கரெக்டாக போயிட்டு நீ ஈரல் வாங்கிட்டு வந்திருக்க. தம்பி, நீ நல்லவங்களை சோதிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, நல்லவங்களை மட்டும் இறைவன் சோதிக்க மாட்டான்டா, நல்லவங்களை சோதிக்கிறவங்களையும் சோதிப்பாங்க. ஈரல் வறுவல் அளவு சொல்லுவார். இப்ப அரை கிலோ மிளகு வறுவல். ஈரல் மிளகு வறுவல் அளவு சொல்லுவார். எவ்வளவு அளவு சொல்லலாம்? அரை கிலோவுக்கு சொல்லு. ஏன்னா ஒரு ஆட்டுல விலை அதிகமா இருக்கு, விலை மாட்டேங்குது. இன்னைக்கு எனக்கே கிடைக்கல, 5 கடை ஏறி வந்தோம். வழக்கமா நம்ம 1 கிலோக்கு அளவு சொல்லிட்டே வரோம் இல்லையா?
அதனால் இன்றைக்கி எந்த மாற்றமும் வேண்டாம். நாங்கள் 1 கிலோ ஈரல் எடுத்திருக்கோம், 1 கிலோக்கே அளவு சொல்லிடுறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்துறது பார்த்தோம்னா வெறும் ஈரல் மட்டும் தான். உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா மண்ணீரல், கல்லீரல், சொரொட்டி இது எல்லாமே போட்டு கூட நீங்கள் சமைக்கலாம். அதனால் 1 கிலோ. 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய்ங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. அடுத்து 100 கிராம் அளவுக்குங்க 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு ரெண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஈரல் மட்டும் இல்லை, அங்கங்கே கறியும் தென்புடு வச்சேன். அது ஈரலில் ஒட்டி இருக்க அது மட்டும்தான், அந்த கொழுப்போடு சேர்ந்து வரும் இல்லையா, அது மட்டும்தான். இதில் பார்த்தோம்னா 2 வகையான ஈரலுங்க. எங்களுக்கே அது என்ன வித்தியாசம் தெரியல. ஒன்று கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது, இன்னொரு கலர் டார்க்காக இருக்குது. அது என்ன விஷயம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா தம்பி வாங்க போனார், ஆனால் தம்பி என்ன சொன்னார்னா கெடா ஆட்டு ஈரல்னாரு. ஆமாம், அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. இது கெடுக்கல, ஒரு 2 கடையில் வாங்கிட்டு வந்தோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஈரல் தான் முக்கியம். அது கிடா ஆடா இருந்தா பொட்டை ஆடா இருந்தா ஆடா இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. ஆமாம், அந்த ஈரலுடைய அளவே நம்மளுக்கு தெரியும் எந்த ஆட்டோட தான்ட்டு. ஆமாம். தேவையான அளவு உப்பு தூளுங்க. அடுத்து பச்சை மிளகாய்ங்க. இந்த பச்சை மிளகாய் இந்த ஈரலோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது அவ்வளோ ஒரு மனம் இருக்கும், சிறு காரமும் கிடைக்கும். நாங்கள் காரம் சாரமாக சாப்பிட்றதுனால ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக வெட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கள். ரத்தம் இல்லாதவங்க கொஞ்சம் கண் பார்வை நல்லா திரும்பி சாப்பிட சொன்னீங்க. இதே குழந்தை பிறந்த பச்சை உடம்புக்காரங்க பெண்கள் சாப்பிடலாமா? ஏன்னா குழந்தை பிறந்த ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் அவங்களுக்கும் பிளட்டு கம்மியாக தானே இருக்கும். கரெக்டு தான், சாப்பிட்லாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து இந்த ஈரலை எடுத்துக்கணும், அது அளவாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து ஆப்பிள், பீட்ரூட்டை அரைச்சி அதில் உள்ள ஜூஸு அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தால் ரொம்பவும் நல்லது. சாப்பிட்லான்றியா வேணான்றியா? சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. ஓகே. இந்த வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலைங்க, ஈரலில் உள்ள தண்ணி தான். அந்த ஈரலில் உள்ள தண்ணியே வெளியில் வந்துட்டுருக்குங்க. இப்போ 1/2 வேக்காட்டில் இந்த ஈரல் நல்லா வந்திருக்கும். இந்த நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். என்ன தம்பி ஒன்றும் கூப்பிடலையப்பா, இது எங்களுக்கே பார்த்தாதுப்பா. இல்லைண்ணா 1000 ரூபாய்க்கு வாங்கணும். இவ்வளோதான் இருக்குது, சுருங்கிருச்சு எல்லாம், விலை அதிகமாகிடுச்சு, கறி சுருங்கிடுச்சு. அதாவது ஆட்டு கறி வேக வச்சோம்னா நம்ம எவ்வளோ பெருசு கறி போடுறோமோ அந்த கறி அப்படியே இருக்கும். ஆனால் ஆட்டு ஈரலை வேக வைக்க என்ன ஆகிடும், சுருங்கிடும். என்ன பண்ணா எறும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க பார்த்தியா, எறும்பு அடிக்கிற உனக்கு இங்கே என்ன வேலை? வாசனை வந்தது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது, வேலையை பாதியில ஓட்டு வரா. அதான் இல்லைண்ணா வாசனை அப்படியே சும்மா கம்மன்னு வந்துட்டு இருக்கு. ஏதோ மட்டன் ஈரல், மிளகு, பெப்பர் மிளகு வரும். இன்னும் வாசனை பயமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் 2 பீஸ் சேர்த்து கொடுத்து, கண்டிப்பா நான் 2 கம்பி சேர்த்து வளைக்க போறேன். பச்சை கொடுத்தீங்கன்னா கட்டி வளைக்க போறேன். உங்க தம்பி வளைச்சிட்டு இருக்காரு பாரு, அவர் ஓடு பொறுக்கிறாருங்க. நல்லா வச்சிச்சுதான். ஆமாங்க, வத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஈரல் மிளகு வறுவல் வந்து முடிச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸி, இந்த மிளகு வறுவல் செய்யறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாங்க. அப்பேற்பட்ட ஒரு வறுவல் தான். ஏன்னா மிளகு வறுவல் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் உரிக்கணும், வெட்டணும். அடுத்து ஒரு தக்காளி, அந்த மாதிரி பொருட்கள் நிறையா சேர்ப்போம். ஆனால் இதில் பார்த்தோம்னா பொருட்கள் ரொம்ப கம்மியாகவும் சுவை அதிகமாகவும் செய்யக்கூடிய ஒரு மிளகு வறுவல். அவ்வளோதாங்க, ஈரல் நல்லா வெந்து வந்துச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈரலுடைய கவிச்சி இல்லாமல் பண்ணுறதுக்கு சோம்பு, காரத்துக்கு மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், மிளகுத்தூள்.
தம்பி மிளகுத்தூளை போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. ₹1000 ஒர்த்துதாங்க. ம் ம் சட்டி கூட விட்டுறாதீங்க, வலிச்சு சாப்பிட்றணும். சட்டி எம்எம் கேட்டார் இல்லையா, ஆட்டை கொடுத்துருவோம். ஆட்டு கொடுத்துருவோம். தம்பி வாடா. தம்பி வாப்பா, சட்டி ஃபுல்லாக ஈரல் உனக்கு தான். வா, சட்டியை ஒன்றை கொடுத்துறேன்டா, வச்சுக்கடா. அப்படியே பெரட்டி அடிச்சுன்னு வச்சுக்க. எடுத்துப்பா, இறக்கி கொடுத்துருப்பா. கிரேவி வச்சா கூட சோறை போட்டு பேட்டி சாப்பிடு. இதில் இப்போ சாப்பிட்லாம்டா, ஒரு ஆள் சாப்பிட்லாம்டா. ஒரு ஆள் இதுலையாவா? ம் இது அம்மா காரமாக இருக்கு. இந்த கரண்டி வேணா கொடுத்துறேன்டா உன்ட்ட. அப்பா சூப்பராக இருக்குண்ணா, மசாலா நிறையா இருக்குது. முறையாக இருக்குதா? எதுக்காக தம்பிக்கு வந்து இந்த மசாலா கொடுத்தேன்னா, இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாரு. ம் இப்ப ஈரல் நம்ம எடுத்துக்கலாம்ல. நீ போலாம். என்ன தம்பி? என்ன ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் அதான் தரமா வந்திருக்குங்க. வந்துருக்காங்க. நம்மளுடைய பண்பாடு, அதாவது தமிழருடைய பண்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தட்டில் சோறு இருந்தாலும் அதை பகிர்ந்து உண்ணணும். அதை பற்றி தான்டா பெருமையாக சொல்கிறேன். இங்கே 2 பேர் இருக்காங்கல்ல, வாங்க 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 எடுத்து சாப்பிடுங்க. அண்ணா வேற லெவலு. எங்கள் அப்பா வந்துட்டார் பாரு. அப்பா விரும்பி சாப்பிட்ற கறிகளில் ஈரல் தாங்க முதலிடம். ஏங்க வயசானவருப்பா, வயசானவர் இருந்தா சாப்பிட்டேன். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க தெரியும், அது அவரே சொல்லுவார். ஏப்பா? ம் எனக்கு பல்லு சரியா இல்லை. அது கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் இல்லை. அவருக்கு வயசு 70 கிட்ட ஆகுதுடா. 70 வயசுல 49. அப்போ இவருக்கு ஈரல தோரணையாக இருக்குது. தோரணையா இருக்கா? நல்லா ஈரல் நல்லா சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. ஃபஸ்ட்லாம் நல்லா இருக்குங்களா? அருமையாக இருக்குண்ணா. ஓகே. பக்காவான மசாலா அரி இருக்கிறாரு, சூப்பராக இருக்கு. அப்படியே கொடுத்தீங்கன்னா இதில் போட்டு வச்சிங்கன்னா பரவாயில்ல, ஜெயிச்சிருவான். சரி வைக்கிறேங்க. இது அப்படியே ம் 30 நொடி, ம் 30 நிமிஷம். 30 நிமிஷம்னா நாங்களே சாப்பிடுவேன்ப்பா. ஆ 30 நொட்டி உனக்கு அப்படியே சாப்பிடு. அப்படியே சாப்பிடு. இந்த முடிஞ்சு போச்சு 10 முன்னாடியே. நம்ம அந்த சேர்த்த அந்த சோம்பு தூளும் மிளகுத்தூளும் அட்டகாசமாக இருக்கு. ரெண்டாவது தாளிப்புக்கு போட்ட ஜீரகம். இந்த ஜீரகம் வந்து இந்த ஈரலோட நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு புதுவிதமாக இருக்குங்க. இந்த ஈரலை இப்படியே சாப்பிட்றத விட ஒரு எலும்பு ரசம் இல்லை ஒரு தக்காளி ரசம், இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இருங்க, நாட்டுக்கு எதோ சொல்ல வர்ற தம்பி. ஒன்று அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உடம்பு கொஞ்சம் தேத்திக்குவோம். தேத்திப்பேன். தேத்திட்டு போய் மறைச்சிட்டு வர அங்கே காலிட்டு வந்துடுவேன். இங்கேருந்து போயில போயிருக்கேன். அப்படிதான் இருந்தேன். அப்பா இந்த மாதிரி ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஈரலை நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் காணொலி காட்டினதில் கட்டுறது கையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்களை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குங்க, அந்த பேஜையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. பேஜ் நம்ம கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது வந்து பால் ஊற்றுங்க. அடைக்குது. அடுத்த ஒரு புது விதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். வணக்கம்.